வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கீரை மசியல் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே 4 மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. டம்ளரில் அளந்தாலும் சரி, கப்பில் அளந்தாலும் சரி, அதே அளவில் 4 மடங்கு. 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம், பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 வெங்காயம், 1 தக்காளி. எல்லாமே நீங்கள் பருப்பில் அப்படியே டைரெக்டாக சேர்க்க வேண்டியது தான். இப்போ 1 கட்டு கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துப்போம். போடும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெந்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். ஸோ எல்லா கீரையும் அதில் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை திறந்தோம்னா பாருங்கள், கீரையெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்துட்டுருக்கு. பருப்பும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் மண் சட்டி வச்சு மசிக்க போகிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு மண் சட்டியில் நாம் மசிச்சு எடுத்துக்கலாம். மண் சட்டியில் நீங்கள் கடைஞ்சிங்கன்னா அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து தாளிக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சு சீரகம், பெருங்காய பொடி. இப்போ இதை நம்ம கீரையில் தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.